ஹோட்டல் ஸ்டைலில் பூரியும் உருளைக்கிழங்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 4 உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இஞ்சி இந்த சைஸ் இருந்தால் போதும். சோம்பு, பட்டை, கிராம்பு, கட் பண்ண 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் 4. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. பெரிய வெங்காயம் 3 நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், அதே ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. கடலை மாவு 2 ஸ்பூன் கரைச்சி எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் பூரி கிழங்கு அருமையான முறையில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பூரி சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.